நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நாம் ஒரு சின்ன விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு பசில் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான PSD ஃபைல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஃபைலாக கொடுத்துருக்கேன். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு PSD ஃபைல் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இந்த PSD ஃபைலை டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேயர் பேனலில் ரீப்ளேஸ் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபோட்டோவில் இந்த ஆனந்தி ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் எஸ், அதாவது சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களோட மெயின் டாக்குமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. இப்போ க்ளோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வந்து டேரெக்டாக உங்களோட அந்த PSD ஃபைல் வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கப்புள்ஸ் ஃபோட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் உங்களோட ஆல்பமில் வந்து ஏதாவது ஒரு ஆஃப் ஷீட் வச்சிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.